My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நீட் எக்ஸாமுக்கு ஃப்ரெஷ்ஷாக எழுத போகிற மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம் என்னென்னா, நான் 10th ஆல் பாஸ்ன்னு சொல்லி எங்களெல்லாம் சொல்லிட்டாங்க, எங்களுக்கு மார்க்கே கொடுக்கல, நாங்கள் எப்படி 10th மார்க் போடுறது? இந்த டெமோ வீடியோ நம்ம போட்டோம் இல்லையா, அந்த டெமோ வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் நமக்கு பர்சனலாக மெசேஜ் அனுப்புகிறாங்க. சார், நாங்கள் வந்து ஆல் பாஸ், எங்களுடைய மார்க் அப்படிங்கிறது எங்களுக்கு இல்லை, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம 2 நாளுக்கு முன்னாடி, அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம். இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை ஃபுல்லாக படிங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய மாணவர்கள் அதை படிக்கலை அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுது. இந்த கேள்வியை கேட்கக்கூடிய மாணவர்கள், ஒருவேளை இந்த கேள்வி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்களும் இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை நல்லா படிக்கலை அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. எல்லா விதங்களான சந்தேகங்கள் கேள்விகளுக்கும் அதனுடைய ஆன்சர்ஸுங்கிறது இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்கும், எடுத்து படிக்கலாம். ஸோ 10th ஆல் பாஸ் 2021 கோவிட் இஷ்யூனால ஆல் பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் 2023 12th எக்ஸாமினேஷன் எழுதுவாங்க. அந்த மாணவர்கள் ஃப்ரெஷர்ஸாக நீட் எக்ஸாமினேஷனுக்கு அப்பியர் ஆக போகிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இது வரைக்கும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலையும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்களை நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் வந்து கேட்கலாம். அதுக்குரிய பதில்களையும் நம்ம வந்து உடனுக்குடன் அளிப்பதற்கு அது ரெடியாக இருக்கும், ஆயத்தமாக இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் தான் நம்ம போகிறோம். இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பேஜ் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 21 இருக்கிறோம். பேஜ் நம்பர் 21. அதில் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்த பாக்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஐ வில் ஜஸ்ட் ஜூம் இட் அ லிட்டில் பிட். இன்னும் கொஞ்சம் கூட ஜூம் பண்ணுறேன். எஸ், ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அந்த பாக்ஸில் என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, due to COVID outbreak, no examinations were conducted for 2021 batch அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 2021 batch of class 10 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு, நம்மளுடைய ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மாணவர்களுக்கு 2021 எக்ஸாமினேஷன் நடத்தலை. அதுக்கு வந்து ஆல் பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாங்க. அக்கார்டிங்லி நோ மார்க்ஸ் வேர் கிவன் இன் த மார்க் ஷீட் அண்ட் பாஸ் இஸ் பிரிண்டட் இன் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் வித் அ டிஸ்க்ளைமர் ஆஸ் பர் ஜியோன்னு அடிப்படையில் அந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. அப்போது டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நம்ம வந்து எம்சிசிஏ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜேடபிள்யூ எக்ஸாமினேஷன், என்டிஏ கண்டக்ட் பண்ண ஜேடபிள்யூ எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ரெஜிஸ்ட்ரேஷனில் இந்த இஷ்யூ ஃபஸ்ட் டைம் அரைஸ் ஆகும்போது அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இனிஷியலாக எந்த இதுவும் இல்லாமல் தான் இருந்துச்சு. பட் லேட்டர் ஆன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த பிரச்சனை வந்து எடுத்துகிட்டு போகப்பட்டது. அதுக்கப்புறம் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்டிஏ வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க்கை போட வேண்டியதில்லை, பாஸ் அப்படிங்கிற மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயத்தை நீட் ரெஜிஸ்ட்ரேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. while filling up the online application form of NEET UG 2023 when the candidate selects passing year as 2021 2021 அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஸ்கூல் போர்டு அப்படிங்கிறது வந்து தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன், அதாவது இந்த நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, the result mode field will be disabled and the associated fields of mark as CGPA will be invisible for Tamil Nadu State Board candidates who have passed their class in 2021. கிளாஸ் 10th 2021 பாஸ் பண்ண மாணவர்களுக்கு கேட்காது அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இது வரைக்கும் ஒரு வேளை ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10th 2021 இந்த வருஷம் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிற மாணவர்கள் 10th மார்க் என்கிட்ட இல்லைன்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து 2021 தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மார்க் ஃபீல்ட், ரிசல்ட் ஃபீல்ட் அப்படிங்கிறது வந்து இட் வில் பி டிசேபிள்ட், அது வந்து இன்விசிபிளாக போயிடும். உங்களால் அதில் வந்து எதுவும் நீங்கள் என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நிறைய மாணவர்கள் கேட்குற கேள்விகள் முக்கியமான கேள்விகளாக இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அதை செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறோம். ஸோ தட் அது வந்து இன்னும் நிறைய மாணவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற லைக் பட்டன் ஒன்று போட்டு விட்ருங்க. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க். நீங்கள் விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கான ஒரு இடம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட்.